between parents and educators, providing a valuable team to share rights. This across all subjects to strengthen conductor of the school house. மற்றும் இங்கே கெஸ்ட் ஆஃப் ஆனராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜெயின் சில்ட்ரன் உரிமையாளர் அண்ணன் எம் அர்ச்சன் சூர்யா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தனியார் பள்ளியின் சங்கத்தின் மாநில பொருளாளரும் தஞ்சாவூரில் சிறப்பானோர் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற அப்பள்ளியின் தாளாளருமான அண்ணன் ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருகின்ற வரவேற்று, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், மற்றும் இங்கே சிறப்பாக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் முதற்க நன்றிகின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 2002. 2002 நம்ம வந்து ஸ்கூல் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. பட் ஒவ்வொரு வருடம் ஆனுவல் டே செலிப்ரேஷன் நம்ம பள்ளியில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th முதன்முறையாக எக்ஸாம் சென்டர் நம்ம பள்ளிக்கு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்து இந்த வருடம் முதலாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்முடைய 10th உடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்லே எக்ஸாம் எழுதிக்கு அந்த எக்ஸாம் சென்டர் வாங்கியிருந்தோம். 11th and 12th அப்ளை பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்னால மிஸ் ஆயிடுச்சு. அதே போல வரும்போது இருந்தாலும் சரி, காலையில் அன்னைக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மகரிஷி வித்யா மந்திர் உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கிராஜுவேஷன் செரிமனி மற்றும் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர் உயர் திரு முத்துக்குமார் அவர்கள் மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் மற்றும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவியர்களே, காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை. இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று தாளாளர் எனக்கு ஒரு திங்கட்கிழமை தான் சொன்னார். அதுவும் தொலைபேசியில தான், செல்போன்ல தான் சொன்னாங்க. கண்டிப்பாக வருகிறேன், ஆனால் வேலை பளு இருந்தால் கண்டிப்பாக வர முடியாது. ஏனென்றால் இவ்வளவு நேரம் நான் இங்கே உட்கார்ந்திருக்க உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்தான் நான் என்று சொல்லிக் கொள்ள முடியும். ஏன் நான் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடம் பேச ஆசைப்படுவேன் என்றால், நீங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பகுதியை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க நாள்தோறும் இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டும்பாங்கல்ல, எந்த கெட்ட பகுதியில தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப சமூகம் எங்கே செல்கிறது? அதற்கோசம் நம்முடைய குழந்தைகளை, மாணவ மாணவியர்களை பெற்றோர்கள் எப்படி தயார்படுத்த வேண்டும் என நீங்க நாள்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அவற்றுக்கெல்லாம் நாம் எப்படி தயார்படுத்த வேண்டும் அப்படின்றதெல்லாம் உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ அதனால அதை கூறக்கூடிய ஒரு தளமாக நான் இதை எடுத்துக்கொள்வேன். அதனால இன்றைக்கு நீங்க எல்லா பெற்றோர்களும் வந்திருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் இல்லை வெற்றியாளர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், தொழிலதிபர் ஆகணும், இல்லை உயர் அதிகாரிகள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட அவர்களுடைய திறமைகளை நீங்கள் பார்ப்பதற்காக இங்கே பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் அவர் பின்னாடி இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி என்பது ஒரு நம்முடைய
ஒரு வளர்ச்சிக்கான தயார்படுத்தக்கூடிய ஒரு தளம் இது. எல்லாரும் பேசினாங்க கல்வி முக்கியம். கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். வாழ்க்கையில கல்வி முக்கியம்தான். ஆனால் கல்வியை விட ஒழுக்கம்தான் தலை சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மட்டும் சொல்லல, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறார். அவர் ஒழுக்கம் உடைமை அப்படின்ற அதிகாரத்தை எத்தனாவது அதிகாரமா வைத்தார் என்றால் 14வது அதிகாரமாக வைத்தார். ஆனால் கல்வியை அவர் வைத்த இடம் 40வது அதிகாரம். அப்ப கல்வியை விட ஒழுக்கம்தான் சிறந்தது அப்படின்றது 2000 வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதற்கோசம் கல்வி கற்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. கல்வி கற்கக்கூடிய இடம்தான் பள்ளி, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒழுக்கம் சார்ந்த கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருந்து கல்வி கற்றவர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கிறார். கல்வி கற்று ஒழுக்கம் இல்லைன்னா பயனில்லை. அதனால உங்க குழந்தைகளை ஒழுக்கத்துடன் சார்ந்த கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடன் இந்த பள்ளியில தான் அறிவு என்பதை நாம் வளர்த்து கொள்ள முடியும். எல்லாம் அந்த சொல்றாங்க வாசிப்பு பழக்கம். இப்பதான் நமக்கு செல்போன் வந்துருச்சு. அறிவு என்பது நாம் கல்வி புத்தகத்தை மட்டும் படித்தால் மட்டும் வந்து விடாது. மற்ற புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும். காந்தியை பத்தி படிக்கலாம், நெல்சன் மண்டேலாவை பத்தி படிக்கலாம், ஆப்ரஹாம் லிங்கனை பத்தி படிக்கலாம். அவங்கெல்லாம் சாதாரணமா இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் ஆனாங்க. எப்படி ஆனாங்க அப்படின்றத பத்தி படிக்கலாம். இப்படி அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் படிக்க 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 என்னங்கன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன் நம்மளும் ஏன் சாதிக்க கூடாது அப்படின்றது. ஐன்ஸ்டீன் சொல்லி இருப்பார், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்பார். அறிவுதான் உன்னுடைய மூலதனம். அறிவில்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது. அறிவு எப்படி வரும்? படிக்க படிக்கத்தான் வரும். அறிவு வளர்ந்தால் தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வர வர ஒருத்தனுடைய எதையாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் வரும். தன்னம்பிக்கை வரும்போது அந்த ஃப்ரீ மைண்டா இருக்கும். அந்த மாணவனுக்கு எதையாவது ஒரு புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கிடைக்கும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்டுபிடிப்பும் ஒரு மனிதனின் மூளையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பல்பு தான். அதுவா கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த மைக்கில இருந்து செல்போன் வரைக்கும் நம்ம யாரோ ஒருத்தர் மனிதன் தான் கண்டுபிடித்தான். அறிவை வளர்த்து வளர்த்து அவனிடம் ஏற்பட்ட அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டும்பாங்க, அதனால் ஏற்பட்ட ஒரு பொறிதான் இந்த கண்டுபிடிப்பு. நம்ம இன்னைக்கு செல்போன்லாம் கையில வச்சிருக்கோம். இதற்கு முன்னோடி கம்ப்யூட்டர். 1792 கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சார்லஸ் பேபேஜ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். மிகப்பெரிய அப்பதான் அந்த கம்ப்யூட்டரோட ஆரம்பம். 1960களில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரூம் மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா 50 அடி இருக்கும், 8 அடி உயரம் இருக்கும். அதுதான் கம்ப்யூட்டர் அந்த காலத்துல 60கள். தென் 70, 80கள் பாத்தீங்கன்னா அது சுருங்கி இன்றைக்கு நம் கையடக்கத்துல இருக்க ஒரு கம்ப்யூட்டர், அதாவது செல்போன். எல்லாமே பார்த்துக்கலாம். இப்ப நீங்க சிகாகோ அட் திஸ் டைம் அப்படின்னு போட்டீங்கன்னா அமெரிக்கால என்ன நடக்குதுன்றது, யாரு எந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்கிறது இங்க பார்த்துக்கணும். சோ இதெல்லாம் ஒரு அறிவியல் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் ஒரு மனிதனுடைய மூளையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பொறிதான். சோ அதெல்லாம் எப்ப வரும்னா எவ்வளவு ஒரு ரோல் மாடல் நம்ம பெற்றோர்களின் ஆசிரியர். அந்த பொண்ணுகிட்ட கேட்டா அந்த கர்ப்பத்திற்கு காரணம் அவருடைய அப்பா தான் காரணம். ஓடிட்டார். பிறகு நாங்க பிடிச்சு அவரை அடிச்சு கேட்கும் போது சொல்றாரு, ஆமா சார் போதையில இருந்த சார் என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்ப ஒரு போதை ஒரு மனிதனுடைய சொந்த மகளையே கற்பழிக்க கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு மோசமான பழக்கம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது நேற்றைக்கு நடந்தது. அதனால இந்த போதை பழக்கம் என்பது மாணவர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கிவிடும். அதற்காக அரசாங்கங்கள், நம்முடைய தமிழக அரசும் போதை இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் செய்தாலும் அதனுடைய விழிப்புணர்வு கடமை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு.
அதுபோல ஏன் மாணவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும்? இரண்டாவது காரணம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, செல்போன். செல்போன் என்பது இப்ப புதிதாக ஏற்பட்ட ஒரு சாதனம், அறிவியல் முன்னேற்றத்தில் ஏற்பட்ட சாதனம். சார் சொல்ற மாதிரி செல்போனை கொடுக்காம நம்ம இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நெசசரி ஈவில் அப்படிம்பாங்க. அது ஒரு பேய் தான், வேற வழியே கிடையாது. இப்ப எப்படி நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம், டிவி வச்சிருக்கோம், டிவியே பார்க்காம இருந்துருவீங்களா? இருக்கவே முடியாது. அப்ப செல்போன் நம்ம கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். குறிஞ்சிப்பாடுல ஒரு 9ஆம் கிளாஸ் ஒரு பொண்ணு படிக்குது. எக்ஸாம் படிமா அவங்க அம்மா சொல்லுது, நான் படிக்கிறேன்னு செல்போன் நோண்டிக்கிட்டு இருந்தா செல்போனை அந்த அம்மா பிடிங்கிட்டு கடை தெருவுக்கு தான் போயிட்டு வருது. அதுக்குள்ளார அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்தது. 9ஆம் கிளாஸ் பொண்ணு. அவர் சொல்றது கரெக்ட் தான். அந்த அளவுக்கு நாம் செல்போனுக்கு அடிமையாகிவிட்டோம். பட் அதனால் தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. ஆனால் குழந்தைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அது உங்க பொறுப்பு தான், அது மாற்று கருத்து கிடையாது. உங்க பொறுப்பு. குழந்தைகளை கண்காணித்தால் தான் அவங்க நல்லவங்களா வருவாங்க. நீங்க விட்டுட்டீங்க, கடைசி அவனும் ரோட்ல தான் நிற்பான். அதுபோல இன்றைக்கு அந்த செல்போன்னால தான் 3 வயதிலிருந்து 70 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாலியல் தொந்தரவு முதல்ல இருந்து ஏற்படுதுன்னா இந்த செல்போன்ல தான் ஆரம்பிக்கும். முந்தெல்லாம் ஒரு 2 பேர் சேர்ந்து பார்த்துக்கிட்டு தான் காதல் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன மாதிரி காதல்னா, இன்னைக்கு எங்களுக்கு டெய்லி வருது இன்ஸ்டாகிராம் லவ், ஃபேஸ்புக் லவ், ட்விட்டர் லவ்னு ஓடி. அதாவது யாருமே பார்த்தது கிடையாது. சும்மா இந்த இன்ஸ்டாகிராம்ல அவன் போட்டோ ஷேர் பண்ணா இவன் போட்டோ ஷேர் பண்றாங்க. கடைசியில் ஒரு நாள் ஓடி போயிடுறான். அந்த பொண்ணோட கேரக்டர் இவனுக்கும் தெரியாது, இவனோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அப்ப அரேஞ்சு மேரேஜ் ஏன் சக்சஸ் ஆகுது காரணம்னா, அந்த தாய் தந்தையரை பார்த்து நம்ம திருமணம் செய்து வைப்பாங்க. தாய் தந்தையர் போலதான் குழந்தை இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற காதல் எப்படி இருக்குன்னா 2 மாசத்துல ஓடி வந்துருவான். இதுதான் ஒரு பொண்ணு ஓடி வந்து, ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வந்தது. ஃபர்ஸ்ட் அவன் அந்த லவ் பண்ண பையனான மேரேஜ் பண்ணிட்டு வந்துச்சு. 18 வயசு சார், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் திருமணம் பண்ணிட்டேன், எங்க வீட்டுல நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த திருமணம் முடிந்த பையனுக்கு பார்த்தா 19 வயசு. அவன் நிக்கிறான், எங்க முன்னாடி நிக்கிறான். ஆளை பாத்தீங்கன்னா இந்த புளிக்குழம்ப தலையில ஊத்திருப்பாங்க பாருங்க, அது மாதிரி தலை முடி அது மாதிரி. என்னடா பண்ற? பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன் சார். பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன், இந்த பொண்ணை எப்படி வச்சு காப்பாத்துவேன் சார்? நான் ஆட்டோ ஓட்டியாவது காப்பாத்திடுவேன் சார். இது என்ன அண்ணாமலை படமா? ஆட்டோ ஓட்டி ஒரு பாட்டு முடிச்ச உடனே ஆட்டோ ஓட்டுவாரு, பாட்டு முடிச்ச உடனே 5 நிமிஷத்துல கோடீஸ்வரர் ஆயிடும். அது கிடையாது வாழ்க்கை. ஸ்கூல் காம்பவுண்ட் வெளியே போய் பாருங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல போய் பாருங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு என்ன நோயினே தெரியாம எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க. வாழ்க்கைன்றது ரோட்ல போனா தான் தெரியும். அந்த அம்மா சொல்லுது, சரி சார் அந்த பொண்ணு போகட்டும் சார், எப்படின்னா நல்லா இருந்தா வாழ்க்கை இருந்தா சரிதான் சார் அப்படின்னு. எப்படியும் அந்த பொண்ணு திரும்பி வந்துடும் சார் அப்படின்னு. இல்லம்மா நான் சொன்னேன் 6 மாசத்துல வந்துருமா நீ போ அப்படின்னு சொல்லி. கடைசியில 2 மாசத்துல அந்த பொண்ணு வந்துருச்சு. என்னன்னு கேட்டா, சார் அவன் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வரான் சார், போதை போட்டு வரான் சார், அடிக்கிறான் சார் இப்படிதான் சொல்லு. அப்பயும் அந்த அம்மா வருது. அந்த அம்மா சொல்லுது, நான் சொன்னேன் ஏமா இந்த அம்மா இந்த பொண்ணை விட்டுரு, அது எப்படி வேணாலும் வாழ்ந்து. இல்லை சார் நான் பெத்துட்டேன், கண்டிப்பா என் கூடயே இருக்கட்டும், அது உணர்ந்துச்சு இல்ல, இனிமேலாவது நல்லா இருக்கட்டும், அதுதான் பெத்த தாய். அப்ப இந்த அசிங்கம் அவமானம் படுவது தாய் தந்தையர். பட் அந்த குழந்தைகள் இன்னைக்கு எளிதாக அதை எடுத்துக்கொள்கிறது. அதனாலதான் நாங்க அத ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இன்றைக்கு 16, 17, 18 வயதுல ஈவன் காதலிகள் அதிகம். இன்றைக்கு பெண் குழந்தைகள் ஒரு நாளைக்கு எங்களுக்கு மட்டும் ரிப்போர்ட் ஆகிறது மட்டும் 10, 15 வந்து மாவட்டத்தில். அது ஏன் நம்ம ரொம்ப வருத்தத்துடன் சொல்றோம்னா, அது போறதுங்க போயிட்டு உடனே ஒரே மாசத்துல திரும்பி வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை பார்த்தோம்னா அவங்க பண்ற சேட் மாதிரி நாங்கெல்லாம் அதை பார்த்ததே கூட கிடையாது. இன்னைக்கும்
எனக்கு ஃபேஸ்புக்லேயே, இன்ஸ்டாகிராம்லேயே, ட்விட்டர்லேயே அக்கௌண்ட்டே கிடையாது. பேங்க்ல இருக்கோ இல்லையோ இந்த இதுல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறான் எல்லாருமே. அதனால கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். செல்போன்றது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிம்பாங்க. எங்கேயாவது நீ தூரத்துல இருக்கிறத ஒரு எங்க இருக்க, எங்க போற, வர்ற அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு கருவிதான் அது. பட் அதை நாம் வேறு வகையில் பயன்படுத்தும் பொழுது குறிப்பாக அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும். அதுபோல இன்றைக்கு மாணவர்கள் இந்த 16 to 22 தான். நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்ன்றதை, குற்ற செயல் பண்றோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத, அறியாத வயசு. அந்த வயதுல என்ன பண்றோம்னா பெற்றோர்கள்லாம் பைக்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. எல்லாம் அந்த காஸ்ட்லி பைக் 2.5 லட்சம் 3 லட்சம் R15. அவங்க கேட்ட அப்பா என்னடா வேலை செய்யறார், கூலி வேலை செய்யறார், பெயிண்டிங் வேலை செய்யறார். அவன் R15ல போயிட்டு இருப்பான். மாணவன், படிக்கக்கூடிய மாணவன், பள்ளி மாணவன், கல்லூரி மாணவனுக்கு பைக்கு தேவையா? இப்ப நீங்கெல்லாம் இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது பைக்லயா போனீங்க? நான்லாம் 4 கிலோமீட்டர் நடந்து போவேன். +2 வரைக்கும் நடந்துதான். எங்க கிராமத்துல இருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போவேன். 4 கிலோமீட்டர் ரிட்டர்ன் பை வாக் தான் வந்தாங்க. சோ அந்த அனல் காலத்தின் கட்டாயம் இப்ப நீங்க வாங்கி தர வேண்டிய சூழல் அதுக்கு ஒரு மொபிலிட்டி, இங்க இருந்து காலேஜ் போகணும், இல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா அதற்கான பைக் வாங்கிட்டாங்க. இந்த காஸ்ட்லி பைக். இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள், செல்போன் பறிப்பு, இல்லது செயின் பறிப்பு, இல்ல கொலை, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்லி பைக் தான் இருக்கு. இந்த லாரி டிரைவர், அறிவாளால் வெட்டுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்லி பைக்ல தான் வந்துட்டு. ஸோ அதனால பெற்றோர்கள் இதற்கும் நீங்க தான் காரணம். நாளைக்கு இன்றைக்கு 18 வயசுக்குள்ளார யாராவது பைக் ஓட்டி மாட்டிக்கிட்டா கண்டிப்பாக பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்யலாம் அப்படின்னு சட்டத்தில் இருக்கு. ஏன்னா 18 வயசு வரைக்கும் யாருக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இதை பள்ளி நிர்வாகமும் இதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பள்ளிக்கு வரும்போது அவங்க தாய் தந்தையர் பைக்ல விட்டு போகலாம். அவர் பைக்கை இங்க இறங்கக்கூடாது. அதுபோல பள்ளி மாணவர்களுக்கும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். ஏன் நான் இதுக்கு சொல்றேன்னா, போன தடவை 536 பேர் இறந்திருக்காங்க ஆக்சிடென்ட் நம்ம மாவட்டத்துக்கு. அதுல மாணவர்கள் மட்டும் 54 நபர்கள் இறந்திருக்காங்க 18 வயசுக்குள்ளானவங்க. அதாவது 10% மரணங்கள் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த மாணவருடைய குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு
சேர்ந்து